வணக்கம். பிப்ரவரி 14. இந்த நாள் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரது பூக்கள், பரிசுகள், வாழ்த்து அட்டைகள், அப்படிதானே? ஆனா இந்த கொண்டாட்டங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய தியாகத்தோட கதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இந்த காதலர் தினத்தோட உண்மையான கதையை நாம இப்ப பார்க்கலாம். அப்போ நாம பாக்குற இந்த பரிசு பரிமாற்றங்கள், இந்த ஜாலியான கொண்டாட்டங்கள், இதுக்கு பின்னாடி இதைவிட ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல்ல அன்பின் ஒரு நாள், அதாவது காதலர் தினம்னா என்ன? பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இது காதல், பாசம், அப்புறம் நட்புக்கான ஒரு ஸ்பெஷல் டே இல்லையா? ஆமாங்க, கரெக்ட். February 14 நம்மளோட அன்பு, பாசம், நட்புன்னு எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு உலகளாவிய நாள். இதுதான் நமக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன். ஆனா இந்த கொண்டாட்டம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது வெறும் வரலாறு இல்ல, ஒரு தியாகத்தோட வரலாறு. இந்த கதைக்கு ஒரு ஹீரோ இருக்கார், அவர்தான் செயின்ட் வேலண்டைன். இந்த கதை நடக்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி ரோம பேரரசுல. அப்போ அங்க ஒரு விசித்திரமான சட்டம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? இளைஞர்கள் யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. ஏன் இப்படி ஒரு சட்டம்னு கேட்டா, பேரரசர் என்ன நினைச்சாருன்னா, கல்யாணமாகாத சிங்கிள் பசங்க தான் போர்க்களத்துல சூப்பரா சண்டை போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இங்கதான் நம்ம கதையே ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, நம்ம செயின்ட் வேலண்டைன் அவரு ஒரு பாதிரியார். அவரால இந்த அநியாயத்தை ஏத்துக்கவே முடியல. பேரரசரோட சட்டத்தை மீறி யாருக்கும் தெரியாம காதலிச்ச பல ஜோடிகளுக்கு ரகசியமா கல்யாணம் செஞ்சு வச்சாரு. அன்புக்கு ஆதரவா நின்ன ஒரே ஒரு காரணத்துக்காக. கடைசியில அவர் தன் உயிரையே தியாகம் செய்ய வேண்டியதா போச்சு. அந்த நாள் February 14. இப்படி காதலுக்காக தன் வாழ்க்கையையே தியாகம் செஞ்ச அந்த புனிதரோட நினைவாதான் ஒவ்வொரு வருஷமும் February 14 நம்ம காதலர் தினமா கொண்டாடிட்டு வர்றோம். சரி, அப்படி ஒரு பெரிய தியாகத்துல ஆரம்பிச்ச ஒரு நாள் இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்மளோட இன்றைய கொண்டாட்டங்கள் எப்படி இந்த தியாகத்தை பிரதிபலிக்குது? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காதலர் தினம்னா என்ன? வாழ்த்து அட்டைகள், பூக்கள், அதுலயும் குறிப்பா ரோஜா, சாக்லேட்ஸ், கிஃப்ட்ஸ், நல்ல ரெஸ்டாரண்ட்ல டின்னர், அப்புறம் சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது, இப்படி கொண்டாட்டத்தோட முகமே மொத்தமா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு தியாகத்தோட நினைவு நாள் இப்போ ஒரு பெரிய கமர்ஷியல் விழாவா மாறி நிக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த நாள் வெறும் ரொமான்டிக் லவ்க்கு மட்டும்தானா? இல்ல இது காதல் உறவுகளையும் தாண்டிய ஒன்னா? வாங்க, அன்போட மத்த பரிமாணங்களை பத்தியும் கொஞ்சம் பேசுவோம். அதான் இங்க முக்கியமான கேள்வி. இந்த நாள் உண்மையிலேயே காதலர்களுக்கும் அவங்க பரிமாறிக்கிற பரிசுகளுக்கும் மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. பாருங்க, அன்புல எத்தனை வகை இருக்கு. காதல் அன்பும் ஒண்ணுதான். ஆனா நம்ம அப்பா அம்மா மேல நாம காட்டுற பாசம், நம்ம நண்பர்களுக்காக நாம காட்டுற நட்பு, ஏன் ஒட்டுமொத்த மனித நேயத்தையும் கொண்டாடுறதுக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். இந்த நாள் வெறும் கிஃப்ட்ஸ பத்தியோ மத்த பொருட்களை பத்தியோ இல்ல, நம்மளோட உணர்வுகளை நாம மதிக்கிறதுக்கான ஒரு நாள். அப்படியானா இந்த கொண்டாட்டங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான அர்த்தம் என்ன? அதைத்தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த நாளை பத்தி பொதுவா 2 விதமான கருத்துகள் இருக்கு. ஒரு பக்கம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஆகிடுச்சு, இது ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தோட தாக்கம்னு விமர்சனம் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா சிலரிட எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம மனித உறவுகளை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திக்க, அன்பை வெளிப்படுத்த இது ஒரு ஸ்பெஷல் வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு பாருங்க. காதலர் தினம்ங்கிறது ஒரு நாள் கொண்டாட்டம் கிடையாது, அது வாழ்க்கை முழுக்க நாம கடைபிடிக்க வேண்டிய அன்போட ஒரு ரிமைண்டர். எவ்வளவு உண்மையா இருக்கு இல்லையா? அப்போ உண்மையான அன்புக்கு அடித்தளமே இந்த 3 விஷயம்தான். ஒண்ணுக்கொன்னு புரிஞ்சிக்கிறது, ஒருத்தருக்கொருத்தர் மரியாதை கொடுக்கறது, அப்புறம் தியாகம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, செயின்ட் வேலண்டைனோட கதையே நமக்கு சொல்லிக் கொடுக்கற பாடம் இதுதான். சரி, இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த ஒரு நாளை மட்டும் ஸ்பெஷலா பார்க்காம உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்க அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.